ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் பனானா கேக் எப்படி பண்ணுறது, ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 300 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். இந்த சுகர் டைரெக்டாக சேர்க்காமல் இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பவுடர் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 7 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த 7 முட்டையை உடச்சி நான் அந்த சுகர் பவுடரோடு கூட சேர்த்து இதையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் நல்லா வரும். ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி 7 முட்டை சேர்த்துருக்கேன். இது 2 கேக்குக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த முட்டை நல்லா இப்படி நுர வர்ற அளவுக்கு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்தோன்னா அந்த ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml சேர்த்துக்கிறேன். இதோட கூட சேர்த்து 100 ml மில்க் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 7 mlக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணிலா எசன்ஸையும் இதோட கூட சேர்த்துட்டு இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு ஒரு 350 கிராம் இருக்கும். இந்த மைதா மாவை நான் ஃபில்ட்ரு பண்ணி இதோட கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாவோட இப்போ நான் கொக்கோவா பவுடர் எடுத்து சேர்த்துக்கிறேன். கொக்கோவா பவுடர் டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் 1 செகண்ட் நம்ம அது ஃபுல்லாக மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் பனானா ஒரு 5லேருந்து 6 பனானா நல்லா பழுத்த பனானா தோல் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். ஏன் இப்படி எடுத்துருக்கேன்னா, நம்ம டைரெக்டாக ஸ்மாஷ் பண்ணி சேர்த்தோன்னா அது சின்ன சின்ன கட்டி இருக்கும். ஸோ கேக் நமக்கு சரியான பதத்தில் வராது. அதனால் இப்படி பேஸ்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு அதையும் இதோட கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ரெண்டுமே டீஸ்பூனில் ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் அடித்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டுக்கு வச்சுருக்கேன். அவன் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். நான் 2 பாத்திரம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பாத்திரத்துலேயும் நான் பாதி ஈவனாக இதை ஊற்றிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் நான் கட் பண்ணி இது 2 பாத்திரத்துக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் 2 பாத்திரத்துக்குமே பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா, நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டதுனால சின்ன சின்ன பபிள்ஸ் வந்திருக்கும். அந்த பபிள்ஸில் ஏர் லாக் ஆகிருக்கும். ஸோ இது பேக் ஆகும்போது அது ஓப்பன் ஆகும்போது அந்த இடம் கேப் ஆகிட்டு நமக்கு ஹோல் ஆகிடும். ஸோ கேக் ஃபைனலாக முடிஞ்சப்போ கட் பண்ணும்போது உள்ள ஹோல்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஈவனாக ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிவிட்டு இதை கடைசியாக லைட்டாக நம்ம ஃப்ளோரில் வச்சு தட்டிட்டு அவனுக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பாத்திரத்தையும் நான் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் பாதி அளவு கூட நான் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாதியை விட இன்னும் குறைஞ்ச அளவு தான் ஊற்றிருக்கேன். இது பேக்காகி வந்ததும் மேலே உப்பி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வச்சிடலாம். நான் 2 பாத்திரத்தையும் ஒரே வாட்டி வச்சு பேக் பண்ணிக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட் நான் ஃபங்க்ஷன் மேலேயும் கீழே 2 இடத்துலையும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஃபேன் மோடில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த 180க்கும் 210க்கும் சென்டரில் 195க்கு வச்சுருக்கேன். இதோட டைமர் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம இதை விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேக் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உப்பி வந்திருக்கு. ஆனாலுமே இது இன்னமும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணலாம். அடுத்து மறுபடியும் நம்ம இன்னொரு முறை பார்க்கும்போது இப்போ இன்னும் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த லெஃப்ட் சைடு இருக்க பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா
வெடிச்சிட்டு லாவா மாதிரி வந்து ஆயிட்டிருக்கு. பட் ஆனாலும் அது கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்து மாறாது. அது மேலே மட்டும் அந்த ஷேப் மாறிடுச்சு. ஓகே ஃபைன், அது பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 45 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயிடுச்சுன்னு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா சென்டரில் பேக் ஆகிருக்காது. லாஸ்ட் 1 மினிட் இருக்கப்போ நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம். 1 செகண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி பார்த்தோன்னா பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் இன்னும் நமக்கு கடைசி 5 மினிட்ஸ் இருக்கப்போவே வந்து கேக்கோட அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படி தட்டி பார்க்கும்போது பவுன்ஸ் ஆகுதுன்னா கேக் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு சைட்லலாம் இந்த மாதிரி கேப் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நம்ம உல்ட்டா ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம உல்ட்டா போட்டு எடுத்துட்டோன்னா கேக் நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த பட்டர் பேப்பர் வந்து இப்போ மேலே இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கையிலேயே இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறதுனால, இந்த மாதிரி பேப்பர் போடுறதுனால நமக்கு பாத்திரத்தில் அடியில் கேக் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு ஃபுல் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் இது பேக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கேக் பார்த்திங்கன்னா அதோட ஷேப் மாறிடுச்சு. நமக்கு ஷேப் மாறினாலும் அதோட டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஷேப் மாறிடுச்சு. இது எதனால் அப்படின்னா, நான் வச்ச பாத்திரம் வந்து அடிப்பகுதி வந்து கொஞ்சம் குழியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து உள்ளே சாஃப்டாக பேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போதே என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஃபுல்லாக க்ளீனாக பேக் ஆகிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஃபுல்லாக சூப்பராக எல்லா சைடும் உள்ளே ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி அழுத்தும் போது ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக ஈஸியாக நமக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.